பெருமதிப்புக்குரிய ஊத்துக்கோட்டை பேரூர் செயல் அலுவலர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கூடுதல் இணை இயக்குனர் அவர்களுக்கு சமூக ஆர்வலரும் பத்திரிகையாளர் ஊத்துக்கோட்டை துரைப்பணிகள் சார்பில் என் இனிய வணக்கத்தை உரிதாக்கி கொண்டு ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள் மீது சமர்ப்பிக்கின்றேன். நான் சார்ந்திருக்கிற பகுதியான ஊத்துக்கோட்டை பேரூராட்சி 13வது வார்டிற்கு உட்பட்ட பொதுமக்கள் வருகிறது. SC/ST ஆதிதிராவிட நல நிதியின் பிரகாரம் மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டப்பட்டு அந்த தண்ணீர் போய் சேருவதற்கான இடத்தை தேர்வு செய்யாமலேயே நிர்வாகம் அந்த கால்வாயை கட்டி அதற்கான நிதியும் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன பாதிப்பு என்று சொன்னால், அந்த கால்வாயில் இருக்கிற மழைநீர்கள் மற்றும் கழிவுநீர் தண்ணீர்கள் அனைத்தும் சேருவதற்கு இடமில்லாமல் அந்த கால்வாயிலே தேங்கி நிற்பதினாலே, பல நாட்களாய் தேங்கி நிற்பதினாலே அது துர்நாற்றம் வீசி கொசுக்கள் உற்பத்தியாகி அங்கே இருக்கிற கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் மாலை 6 மணி நேரங்களில் அந்த கொசுக்கள் கடிப்பதினாலே அவர்களுக்கு விஷக்காய்ச்சலும் பல தொற்று வியாதிகளும் பரவுகிற ஒரு அபாயகரமான சூழ்நிலை இப்பகுதியிலே நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக பேரூராட்சி அதிகாரிகளிடத்திலும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பலமுறை பொதுமக்களும் சரி, சமூக ஆர்வலரும் சரி, கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கோரிக்கை வைத்தும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளும் நடைபெறாததால் அப்பகுதிவாசிகள் மிகவும் அதிக சிரமத்துக்குள்ளாகி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகின்ற ஒரு அவலமான சூழ்நிலை இப்பகுதியில் நிலவி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈசா ஏரி, அந்த ஈசா ஏரியுடைய கால்வாய் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 16 அடி கொண்ட நீளம் அது இருந்தது. ஒரு மாட்டு வண்டி போகிற அளவுக்கு அந்த கால்வாய் இருந்தது. முதியோர்கள் மற்றும் அன்றைக்கு இருந்த மக்களெல்லாம் அந்த கால்வாயை குடிநீராகவும் மற்றும் தமக்கு தேவையான நீராகவும் அதை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. தற்போது அந்த கால்வாய் இப்போது எங்கே இருக்குது என்றே தெரியவில்லை. இது சம்பந்தப்பட்ட கால்வாயை கண்டுபிடித்து தூர்வாரி மக்கள் பயன்பாட்டுக்கு விவசாயிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள், என்னை போன்றவர்கள் விவசாயிகள், மாவட்ட விவசாயிகள் அலுவலகத்தில் மக்கள் குறைத்திருப்பு நாளில் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்ததின் வாயிலாக அந்த மாவட்ட நிர்வாகம் அதுக்கான அரசாணை பிறப்பித்து தூர்வாருகிற பணியை மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்டு அந்த கால்வாயை பகுதி தூரம் மட்டும் கட்டி அப்படியே பாதியிலே அந்த வேலை நிப்பாட்டப்பட்டுள்ளது. மேலும் கட்டப்பட்டிருக்கிற அந்த கால்வாயிலும் இந்த கழிவுநீர், மக்கள் பயன்படுத்துகிற கழிவுநீர், மழைநீர் அதிலே தேங்கி இருப்பதனாலே அங்கிருந்தும் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் பரவுகிற மிக அபாயகரமான ஒரு சூழல் இப்பகுதியிலே நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் குடிசைவாசிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அணுகிய போது கூட அதுக்கு எந்த விதமான செவி சாய்க்கவோ போர்க்கால அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இப்பகுதிவாசிகள் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள், நிர்வாகம் மற்றும் பேரூராட்சிகளின் கூடுதல் இயக்குனர் மற்றும் பேரூராட்சி செயலாளர்கள் போர்க்கால அடிப்படையில் இதற்கு அனைத்து கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த தண்ணீர் எங்கே கொண்டு போய் சேர்ப்பது என்றும் மற்றபடி தேங்கியிருக்கிற தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யப்பட வேண்டும் என்று இந்த காணொலி காட்சியின் வாயிலாக சமூக ஆர்வலரும் பத்திரிகையாளரான துரைப்பணிச்சலும் உங்கள் மீது சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் யாருக்கிட்ட தகவல் கொடுத்துக்கிறீங்களா? எல்லாருக்கிட்ட கொடுத்துக்கிறோம், கவுன்சிலர்கிட்ட கொடுத்துக்கிறோம். எல்லாரும் வந்து பார்த்து தான் போகிறாங்க. இது சம்பந்தமாக யாருன்னா சொல்லியிருக்கீங்களா அதிகாரிகிட்ட? என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்கு அதுக்கு ஒண்ணு சம்பந்தம். யாருக்கிட்ட சொன்னீங்க? சரி, அதிகாரிக்கு சம்பந்த அதிகாரிக்கிட்ட சொன்னீங்களா? அதிகாரி யார் வராங்க? அவங்க எந்த இதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. என்ன பண்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு அங்க போயிட்டு பண்ணை எடுத்தாங்க. பண்ணை எடுத்தது தண்ணி போகும், முள்ளமா தான் இதுவும் ஆகும். அது போற வரையும் போட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பல நாளா தண்ணி தேங்கி இருக்குது. இது சம்பந்தமா யாருக்காவது முறையிட்டுருக்கீங்களா? குற்றச்சாட்டு இருக்குது மாதிரி தண்ணி தேங்குது வரைக்கும் யாரும் வந்து எடுக்கிறது வந்து இடத்துல எல்லாம் மரம் போட்டுக்கிறாங்க. மரம் போட்டு எது தண்ணி போக வேலை பண்ணுறாங்க. இதுக்கு அந்த காவ போகிற சம்பந்தமா பஞ்சாயத்து அதிகாரி கிடையாது சொன்னீங்களா? என்ன சொல்லிட்டு எந்த நடவடிக்கை இல்லை. எந்த நடவடிக்கை